கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடி என்கின்ற தொடர் நிகழ்வின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரை நாடுவோருக்கு ஆண்டவர் தன்னுடைய அனுபவத்தை தருகிறார் என்று கூறுகின்ற இந்த இறை வார்த்தைக்கு இப்பொழுது கவனமுடன் நாம் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 25 முதல் 35 முடிய. எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது, சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். சிமியோன் ஆண்டவரின் அடியார். பழைய ஏற்பாட்டு மனிதர்களைப் போல அவர் சித்தரிக்கப்படுகிறார். இஸ்ராயலின் ஆறுதலை, வாக்களிக்கப்பட்ட ஆறுதலுக்காக காத்திருக்கிறவராக அவர் இருக்கிறார். அவரை பற்றி சொல்லும் பொழுது 3 சிறிய செய்திகளை நற்செய்தியாளர் குறிப்பிட்டு சொல்கிறார். 1, நேர்மையாளர். நேர்மையாளர் என்கிறவர் இறைவனுடைய திருச்சட்டத்தை முழுமையாக அனுசரிக்கிறவர், சட்டத்தின் வழியாய் இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு பணிந்து நடக்கிறவர் அர்த்தமாகும். 2வது, இறை பற்று கொண்டவர். இறை பற்று கொண்டவர்கள் ஜெபிப்பார்கள், ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இருப்பார்கள், ஆண்டுடைய வழிகளில் நடப்பார்கள், இறை பற்று கொண்டவர்கள். 3வது, காலம் காலமாய் காத்திருந்த எல்லா இஸ்ராயல் மக்களைப் போலவே இவரும் இஸ்ராயலின் வாக்களிக்கப்பட்ட ஆறுதலுக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீட்பின் வருகைக்காக காத்திருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே காத்திருந்த ஒரு சகோதரனுடைய அற்புதமான ஒரு கதாபாத்திரமாக சிமியோனை நாம் பார்க்க வேண்டும். நேர்மையாளர், நம்ம கிரேக்க வார்த்தை பார்த்தோம் திக்காயோஸ். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருவர் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்பவர். இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று, ஒருவர் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்பவர் நேர்மையாளர். அதே போலவே அடுத்தவரை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துபவர் நேர்மையாளர் என்று வரையறுத்து சொல்லுகின்றது. உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி படிக்கின்ற பொழுது. அதே போலவே யார் உண்மையிலே பக்தி உள்ளவர், கடவுளுக்கும் தனக்கும் இடையே இருக்கின்ற உறவுக்கு முக்கியத்துவம் தருகின்றவர். அதை விட மேலான ஒன்று, தூயாவின் தூண்டுதல் அவன் மீது இருந்தது. அந்த தூயாவின் தூண்டுதலுக்கு அவரும் பணிந்து நடக்கிறார். அதுவும் ஒரு இறை அடியாருக்குரிய கிரியம். பழைய ஏற்பாட்டில் நீதிபதிகள், இறைவாக்கினர்கள், அரசுகள் மீது ஆண்டுடைய ஆவி இறங்கியது. அவர்கள் ஆண்டவரின் மனிதர்களாக கருதப்பட்டார்கள். இங்கே தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் ஆலயத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. யாருக்குமே கொடுக்கப்படாத வாக்குறுதி இந்த மாமனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன வாக்குறுதி? ஆண்டவருடைய மெசியாவை காண முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். இந்த திருப்பாடல் ஒரு வார்த்தை இருக்குது, ஆண்டவரே உமக்காய் காத்திருப்பவர் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை என்று. அந்த ஆண்டுடைய வாக்குறுதியினுடைய மனிதராகவும் இவர் இருக்கிறார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், 28 நாம் வாசிக்கிறோம், சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே உம் சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். நம்ம இந்த திருவருகை கால இந்த திருப்பாடல்களை தான்
இந்த பாடல்களை தான் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒன்று சக்கரியாருடைய பாடல், இரண்டாவது அன்னை மரியாளுடைய புகழ் பாடல், மூன்றாவது சிமியோனுடைய பாடல். இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த ஆழமான உறவை வெளிப்படுத்துகின்ற பாடல் இன்றளவும் ஆன்மீக வாழ்வினுடைய அடித்தளமாக வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டிலே வேறு எங்கேயும் பார்க்க இல்லாத அளவிற்கு ஒரு அழகான கிறிஸ்து இயலை உள்ளடக்கிய ஒரு பாடலாக இருக்கிறது. அதுவும் குறிப்பா 3 விதமான சொற்றொடர்கள் மூலம் கிறிஸ்துவை விளக்கிறது. இயேசு கிறிஸ்துவை, பாலன் இயேசுவை, உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மீட்பராக பிறப்பார், மெசியாவாக பிறப்பார் என்ற இறைவாக்கு இந்த இறைவாக்கினுடைய வாக்குறுதியிலே நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இம்மீட்பே பிற இனத்தாருக்கு இருளகற்றும் ஒளி. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர் என்று இயேசு இறைவாக்கின் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த பேரொளியாக கிறிஸ்துவை, பாலன் இயேசுவை சிமியோன் காண்கிறார். மூன்றாவதாக, இஸ்ராயல் மக்களின் பெருமையாக, யூ ஆர் த பிரைட் ஆஃப் இஸ்ராயல் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவை, பாலன் இயேசுவை காண்கிறார். 3 அழகான இறையியல் ஆழமிக்க கிறிஸ்துவின் தலைப்புகளை, பெயர்களை அவர் சொல்லி அவர் பாடுகிறார். அதுவும் இந்த மெசியாவை தேடி என்கின்ற இந்த திருப்பயணத்துல நம்ம பல கதாபாத்திரங்களை பின்பற்றி இயேசுவை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இயேசுவை கண்டு மகிழ்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக, யோசேப்பிற்கு அடுத்தபடியாக நாம் காண்கின்ற ஒரு அழகான கதாபாத்திரம் இந்த சிமியோன் கதாபாத்திரம். கரங்களில் ஏந்தி கொண்டு அன்னை மரியாளை பார்த்து அவர் அழகாக சொல்லுவார், இந்த பாலன் பலருக்கு எழுச்சியாகவும் சிலருக்கு வீழ்ச்சியாகவும் அமைவான் என்று சொல்லி சொல்ல இறைவாக்கு சொல்லுகிறார். அழகான இறைவாக்குறுதி. பின்னாளில் நடைபெறக்கூடிய மீட்பு திட்டத்தை ஒரு சிறிய வார்த்தைகளிலே வடிவமைத்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, சிமியோன் நமது இல்லத்தில், நமது அன்பியங்களில், நமது பங்குகளில் இருக்கின்ற முதியோர்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு. நம்முடைய வயது முதிர்ந்த அன்பு பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு. முதிர்ந்த வயதில் இனி எனக்கு என்ன வாழ்க்கை உண்டு, என்ன எதிர்காலம் உண்டு, இனி என்னுடைய நிலை என்ன என்று கலங்கி போக வேண்டியது கிடையாது. கடவுளோடு இருக்கின்ற பொழுது, ஜெபத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது, ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது கட்டாயமாக இறை ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். நீங்களும் நானும் ஆண்டுடைய கரத்திலே கருவிகளாக செயல்பட முடியும் என்பதற்கு இந்த இறைவாக்கினர் சிமியோன் ஒரு மிகச்சிறந்த மாதிரியாக இருக்கின்றார்கள். மெசியாவை கண்டுகொண்ட சிமியோன் நமக்கு ஒரு அழகான இறை வழிபாட்டு மனிதராக வாழ வழி சொல்லிக் கொடுக்கிறார். அறிதல், அனுபவித்தல், அறிவித்தல் என்ற 3 காரியங்களுக்கும் இந்த சிமியோன் தன்னை உட்படுத்துகிறார். ஆண்டவரை அறிகிறார், கரங்களில் ஏந்தி அனுபவிக்கிறார், அவரை பற்றி இறைவாக்கு உரைத்து மற்றவருக்கு அறிவிக்கின்றார். இந்த 3 நம்முடைய வாழ்க்கை நிகழ்வாக மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நமது இல்லத்தில் இருக்கின்ற அன்பு பெற்றோர்கள், முதியவர்களுடைய விசுவாச அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தாத்தா பாட்டிங்களோட, வயது முதிர்ந்த பெரியவர்களோடு இருக்கின்ற சூழலை உருவாக்கி கொடுங்கள். அவர்களோடு உறவாடுகின்ற சூழலை உருவாக்கி கொடுங்கள். அவருடைய விசுவாச அனுபவத்தையும் ஜெப அனுபவத்தையும் பெற்றுக்கொள்கின்ற சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள். அதுவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கும். கடவுள் நமக்கு அருள் தர வேண்டுமாய் நாம் அனைவரும் இணைந்து வேண்டுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் வாக்குறுதியின் தேவனாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உடைய வாக்குறுதிகளை நீர் நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உடைய ஆறுதலுக்காக காத்திருந்த சிமியோனை நீர் ஆசீர்வதித்தீரே. உமக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை என்பதை நிறைவேற்றி காட்டினீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் சிமியோனை போல உம்மை ஆர்வமாய் தேட, உம்மை அனுபவிக்க, உம்மை பிறருக்கு அறிவிக்க எங்கள் மனதிற்குள்ளாக துணிவையும் தெளிவையும் தருவீராக. ஞானியர்கள் குடிலில் இருந்த பாலன் இயேசுவை மெசியாவாக கண்டுகொண்டார்கள். அந்த ஞானியரை போலவே இந்த சிமியோனும் அன்னையின் கரங்களில் இருந்த பாலன் இயேசுவை மீட்பாக கண்டுகொண்டார். ஆண்டவரே, நாங்கள் உமது மீட்பை எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்க, கண்டுகொள்ள, உம்முடைய திருவுள்ளத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலம் தருவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் சிமியோன்களாக, அண்ணாக்களாக செயல்பட அவர்களுக்கு அருள் தாரும். என்றும் வாழும் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக மெசியாவை தேடி என்கின்ற நிகழ்வின் வழியாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.